ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாவக்காய். இந்த பாவக்காய் எதுக்கெலாம் நல்லது, யாரெல்லாம் சாப்பிட்லாம், எந்தெந்த டைமில் சாப்பிட்ணும், எப்போ சாப்பிடக்கூடாது, அப்புறம் இந்த பாவக்காயை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலாம், இந்த பாவக்காய் எப்படி எப்படிலாம் பயன் தருது நமக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாவக்காய் இருக்குது. இந்த பாவக்காய் எங்கள் செடியில் பறித்தது தான். இன்னும் மீதி பாவக்காய் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காவுமே எங்கள் செடியில் பறித்தது தான். நான் மீதி பாவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக கூட நான் அரிஞ்சு வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட பாவச்செடி. ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இது அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அது அப்படியே இந்த மரம் ஃபுல்லாகவே கொடி பரவிடுச்சு. மேலே மரம் ஃபுல்லாகவே பாவக்கொடியாக தான் இருக்குது. இந்த பாவக்காய் பச்சை மரத்தில் ஏறிச்சு அப்படின்னா நல்லா காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமியார். பாருங்கள், பாவ பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது வளர்த்திக்காயின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாவக்காய் வளர்த்திக்காயின்னு சொல்லுவாங்க. இதிலே குட்டைக்காய் இருக்குது, அப்புறம் நாட்டுக்காயின் தனியாக இருக்குது, சின்ன சின்ன காய் தனியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற பாவக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வைப்பாங்க. உப்பு வச்சு காய் நல்லா பெருசாக ஆகும். அந்த மாதிரி சாப்பிட்றது கெமிக்கல் தானே. இது இயற்கையாக தான் இருக்குது. நாங்கள் எந்த உரமும் இதுக்கு போட கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இந்த பாவக்காய் செடியில் தான் இருக்குன்னும். இது பாருங்கள், காய் இந்த இடம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்களா. இனி அவ்வளோதான், இது காய் ஊறாது. நம்ம இது ரெண்டையுமே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது மெயினாக பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க, நிறைய சாப்பிட்டா நல்லது. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களாம் நைட்டில் சாப்பிடவே கூடாது. ஏன்னா பாவக்காய் சீக்கிரம் ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பாவக்காய் சாப்பிட்டா டேப்லெட் எடுத்துக்கூடாது. இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பாவக்காய் சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் வயிற்றில் குடல் புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே இந்த பாவக்காய் சாப்பிட்டா க்யூர் ஆகும். இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த பாவக்காய் சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்பவே நல்லது. பாவக்காய் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கூட வயிற்றில் கீரிப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாவக்காய் நிறைய எடுத்துக்கோங்க, நல்லதாக. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து பழக்குங்க, ரொம்ப நல்ல விஷயம் இது. பாவக்காய் மட்டும் இல்லை, பாவை இலை கூட ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். இந்த பாவை இலை நல்லா கசக்கி, அதாவது ஆட்டுக்கு மாட்டுக்கு ஏதாவது புல் சாப்பிட்றப்ப ஏதாவது பூச்சி இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மாட்டுக்குமே கரைச்சி இது கொடுப்பாங்க. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி குழம்பு கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா தக்காளி வதக்கிற மாதிரி வதக்கி புளி கரைச்சி ஊற்றி அந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். அந்த மாதிரி குழம்பு வச்சிங்க அப்படின்னா கசக்காது. மெயினாக இந்த பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அரிஞ்சு வெயிலில் காய வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கசப்பே இருக்காது. எத்தனை நாளானாலுமே பூச்சி ஆகாது. அதாவது இந்த பாவக்காய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறது. நான் எப்பயுமே பாவக்காய் ஒவ்வொரு காயை பெருசானதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். 6 மாதம் வரைக்குமே தாங்கும், நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த 2 வருஷமாக தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். இது எனக்கு எங்கள் மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த பாவக்காய் ரொம்பவே ஸ்பெஷலானது தான். மேக்ஸிமம் இது யாருக்கும் பிடிக்காது. பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், பாவக்காய்னாலே பிடிக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு நல்லா காய வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சும்மா எண்ணெயில், அதாவது வடகம் வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொரிச்சு கூட கொடுக்கல, அதில் கசப்பு இருக்காது. பாவக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல விஷயந்தான். நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது பாவக்காய். பாவக்காய் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மெயினாக வயசானவங்க பாவக்காய் நைட்டில் சாப்பிடக்கூடாது. கன்சீவாக இருக்கிறவங்க நைட்டில் பாவக்காய் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அதனால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நான் கன்சீவாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நைட்டில் பாவக்காய் கொடுக்க மாட்டாங்க எனக்கு. நான் சாப்பிட்டதும் கிடையாது. நைட்டில் காலையில் டைம் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாவக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, நல்ல ஹெல்த் தான். மெயினாக இதை சுகருக்காக தான் சாப்பிடுவாங்க. யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாவக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.